எந்த ஒரு மனிதனையும் எந்த யோசனையும் சொல்லி எந்த ஒரு மனிதனாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அவரிடத்திலே 10 குறைகள் இருக்குமே, ஆனால் நம்மிடத்திலே 9 குறைகள் இருக்கலாம். ஆனால் நீ அந்த தவறு, அந்த சபைக்குள்ளே எழும்புகிற குழப்பங்கள் அல்லது குறைபாடுகள் உன்னுடைய மனதிலே பாரத்தை உண்டாக்குமே ஆனால், உண்மையான பாரத்தை உண்டாக்குமே ஆனால், நீ அதற்காக எத்தனை நாள் அழுது ஜெபித்தாய்? பிள்ளைகளுக்கு இன்றைக்கு புத்தி சொல்வது அவ்வளவு கடினமான காரியம். நம்முடைய பிள்ளைகளுக்கு யோசனை சொல்லும் பொழுது கூட இப்பொழுது நாம் அதற்காக ஜெபிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனிதர்களை நாம் எப்படி வார்த்தைகளை சொல்லி நீ அப்படி பண்ணியிருக்கணும் இப்படி பண்ணியிருக்கணும் வேண்டும் என்று சொல்லுவோமே, ஆனால் அந்த இடத்துக்குள்ளே திரள் கூட்டமான குட்டி பிசாசுகள் வந்துடும். அது வேடிக்கை பார்க்கும், அது அசிங்கப்படுத்தும், அது சீரழிக்கும். ஆனால் நீ கண்ணீரோடு போராடுவே ஆனால் பிசாசு நடுங்கும். பிசாசு நடுங்கும். நீ விரும்புகிற மாற்றம் உன்னுடைய திருச்சபையிலே வரும். ஒரு பரிசுத்தம் உன்னுடைய திருச்சபைக்குள் வரும்.